ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை பெரும்பாக்கம், துரைப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய கட்டட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை 2018ஆம் ஆண்டு விசாரித்த உயர்நீதிமன்றம் பெரும்பாக்கம், துரைப்பாக்கம் உட்பட 4 இடங்களில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி இப்பகுதிகளை ஆய்வு செய்த வழக்கறிஞர் ஆணையர் கொடுத்த அறிக்கையில் இந்த பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் தாராளமாக இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா, போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க ஏதேனும் தனி அமைப்பு உள்ளதா, இல்லை என்றால் இது தொடர்பான வழக்குகளை சுதந்திரமான ஒரு அமைப்பின் வசம் ஒப்படைக்கலாமா என அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் தாலுகா சட்டப்பணிகள் ஆணைக்குழுவும் நேரில் ஆய்வு செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.